ஹலோ மக்களே, ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. இன்னைக்கு அக்டோபர் 18th 2025 கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, இது எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வழவழன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேற லெவல்ல இருக்கும். சூப்பர். அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ, ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். முதல்ல நேஷனல் நியூஸ். நீலா, நீங்க ஆரம்பிங்க. ஓகே. யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகால இருக்கிற பல்லாரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு புது ரெட் சில்லி ப்ராசஸிங் சென்டரை இனாகிரேட் செஞ்சிருக்காங்க. ஓ, மிளகாய் தூள் ஃபேக்டரியா? இது எந்த ஸ்கீம் கீழ வருது? இது கல்யாண கர்நாடகா ரீஜன்ல மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது MPLADS ஃபண்ட்ஸ் மூலமா நாபார்ட் கொலாபரேஷனோட செட்டப் பண்ற பல ஆக்ரோ ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ்ல ஒன்னு. வெரி வைஸ். இது மட்டும்தானா இல்ல வேற ஏதாச்சும் சென்டரும் ஓபன் பண்ணாங்களா? இது கூடவே இன்னும் 3 யூனிட்ஸும் இனாகிரேட் செஞ்சிருக்காங்க. கொப்பல்ல ஒரு ஃப்ரூட் ப்ராசஸிங் சென்டர், மேங்கோ, பப்பாயா, குவாவாக்காக. ராச்சூர்ல ஒரு பல்சஸ் ப்ராசஸிங் யூனிட், ரெட் கிராம், பெங்கால் கிராம்காக. அப்புறம் விஜயநகரால ஒரு கிரவுண்ட்நட் அண்ட் டேமரண்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி. கிரேட். நாபார்ட் பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேவை நான் சொல்றேன். அதோட சேர்மன் ஷாஜி கேவி, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ் சிபி. ஓகே. சென்டர் கபாஸ் கிராந்தி மிஷன்னு ஒரு 5-year இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அவுட்லே, அதாவது மொத்த செலவு 600 crore rupees. கபாஸ் கிராந்தி அப்படின்னா காட்டன் பத்தி தானே? எக்ஸாக்ட்லி. ஹை ஈல்ட் லாங் ஸ்டேபிள் காட்டன், அதாவது அதிக மகசூல் தர்ற நீண்ட இழை கொண்ட பருத்தி சாகுபடியை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் இது. இது கவர்மெண்டோட 5F விஷனோட ஒரு பார்ட். 5F விஷன்னா என்ன? அது ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் டு ஃபாரின். விவசாய நிலத்திலிருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். வாவ், இன்ட்ரெஸ்டிங். இந்த மிஷன்ல காம்போனன்ட்ஸ் இருக்கா? ஆமா, 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. மினி மிஷன் 1 ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, மகாராஷ்டிரால யூஸ் பண்ற ஹை டென்சிட்டி பிளான்டேஷன், அதாவது HTP முறையை தெலங்கானால இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. மினி மிஷன் 2 and 3? மினி மிஷன் 2 காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தலைமையில ஜின்னிங் யூனிட்ஸை மாடர்னைஸ் பண்ணும். ஜின்னிங்னா பருத்தியிலிருந்து விதையை பிரிக்கிறது. மினி மிஷன் 3 சஸ்டெய்னபிள் நேச்சுரல் ஃபைபர்ஸை ப்ரமோட் பண்ணும். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சிபி. இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபோ இருக்கா? இருக்கு. CCI 2014க்கும் 2024க்கும் நடுவுல 1.37 lakh crore மதிப்புள்ள 47.3 lakh bales ஆஃப் காட்டனை ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபார்மர்ஸ்க்காக காப்பஸ் கிசான் ஆப் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப்பும் லான்ச் பண்ண போறாங்க. ஆசம். அடுத்தது வி ரைஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. நித்தி ஆயோகோட விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் WEP, DP வேர்ல்ட் கூட பார்ட்னர் பண்ணி இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? இந்தியால இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க பிசினஸ குளோபல் மார்க்கெட்ஸுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்றதுதான். இந்த ப்ரோக்ராம் மூலமா 100 விமன் லெட் MSMEs, அதாவது மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு DP வேர்ல்டோட குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் மூலமா அவங்கள எக்ஸ்போர்ட் ரெடி ஆக்குவாங்க. சான்ஸே இல்ல. அவங்களுக்கு துபாயில இருக்கிற பாரத் மார்ட்ல தங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. சரி சிபி, அடுத்த நியூஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஓகே. லிம்ஸ் லைவ் கேசஸ் டேஷ்போர்ட். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அர்ஜுன் ராம் மேக்வால் இதை நியூ டெல்லியில இனாகிரேட் செஞ்சிருக்காரு. லிம்ஸ்னா லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம். லிம்ஸ்னு சொன்னதும் நான் ஏதோ பாடி பார்ட்ஸ் பத்தி பேச போறோம்னு நினைச்சேன். இல்ல, இது கவர்மெண்ட் லிட்டிகேஷனை மேனேஜ் பண்றதுல டிரான்ஸ்பேரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சியை கொண்டு வரதுக்கான ஒரு டேஷ்போர்டு. அப்போ இதுல என்ன ட்ராக் பண்ணுவாங்க? இது 53 மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற 7,23,123 லைவ் கேசஸை ட்ராக் பண்ணுது. இத 13,175 மினிஸ்ட்ரி யூசர்ஸ் அண்ட் 18,485 அட்வொகேட்ஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணுவாங்க. வாவ், தட்ஸ் a huge number. இவ்ளோ நியூஸ் படிக்கிறோம் சிபி, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லையா? கரெக்டா கேட்டிங்க நிலா. இதுக்கு தான் எங்ககிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்களோட ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு.
கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அப்சல்யூட்லி. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், உடனே பிளே ஸ்டோர்ல போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படியே எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. சரி, லெட்ஸ் கெட் பேக் டு தி நியூஸ். பேங்கிங் செக்ஷன்ல HDFC பேங்க் சில புது இனிஷியேட்டிவ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க, எப்போ? மும்பையில் நடந்த 6th எடிஷன் ஆஃப் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட், அதாவது GFF 2025ல தான் HDFC பேங்க் வந்து பிட்ச் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இனோவேட்டர்ஸ் அவங்களோட ஃபின்டெக் சொல்யூஷன்ஸை பேங்கோட சீனியர் லீடர்ஷிப் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓ, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். வேற என்ன லான்ச் பண்ணாங்க? வியாபாரிஃபை பவர் பண்ற மை பிஸ்னஸ் குவிக் ரெஸ்பான்ஸ் QR அப்படின்னு ஒரு டிஜிட்டல் இனோவேஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது தொழில் முனைவோருக்கு அவங்களோட முதல் காமர்ஸ் ஐடென்டிட்டியை கொடுக்கும். நைஸ். இதுல RBI சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸும் இருக்குல்ல? ஆமா, RBI வந்து ஒரு புது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது AI யூஸ் பண்ணி ரிஸ்கி டிரான்சாக்ஷன்ஸை அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிடும். That's a great move for security. சரி, அடுத்தது ஃப்ளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு. ஃப்ளிப்கார்ட் வந்து பைன் லேப்ஸ் கூட பார்ட்னர் பண்ணி இந்த டிஜிட்டல் ப்ரீபெய்ட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா முழுக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பேமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சோ மெட்ரோ, பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் போல. கூல். அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபீச்சர். கியூரி மணி வந்து ICICI Prudential அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கூட பார்ட்னர் பண்ணி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து UPI வழியா இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் பண்ற ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. வெயிட், இத கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. அதாவது நீங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்னும் சம்பாதிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு டெய்லி UPI டிரான்சாக்ஷனுக்கு பணம் தேவைப்பட்டா அந்த ஃபண்ட்ல இருந்து உடனே UPIக்கு பணத்தை எடுத்துக்கலாம். கேஷோட லிக்விடிட்டி மெயின்டைன் ஆகும். அண்டர்ஸ்டுட். சூப்பர் ஃபீச்சர். அடுத்து அக்ரிமெண்ட்ஸுக்கு போலாமா? ஷூர். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி IICT அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI 3 பேரும் ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? இந்தியாவோட அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அதாவது AVGC XR செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் IICT வந்து இந்த துறைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அலைன்டு கரிக்குலமை டெவலப் பண்ணும். குட் இனிஷியேட்டிவ். FICCI பத்தின ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் நான் சொல்றேன். பிரசிடென்ட் ஹர்ஷவர்தன் அகர்வால், டைரக்டர் ஜெனரல் ஜோதி விஜ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1927. பெர்ஃபெக்ட். அடுத்து ரிப்போர்ட் செக்ஷன். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF வந்து அவங்களோட அக்டோபர் 2025 வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் WEO ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன? ரிப்போர்ட்டோட டைட்டில் குளோபல் எக்கானமி இன் ஃப்ளக்ஸ், ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிமெயின் டிம். இந்த ரிப்போர்ட் படி FY26க்கான இந்தியாவோட GDP growth ஃபோர்காஸ்ட்டை 6.4%ல இருந்து 6.6%க்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. That's a positive revision. What about FY27? FY27க்கான ஃபோர்காஸ்ட்டை 6.4%ல இருந்து 6.2%க்கு மாத்திருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் ஃபார் FY26 வந்து 4.2%ல இருந்து 2.8%ஆ குறைச்சிருக்காங்க. FY27க்கு 4%. ஓகே, அடுத்த இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியாக்கு ஒரு பெருமையான விஷயம் நடந்திருக்கு. என்னது அது? இந்தியா வந்து UNGGIMAPயோட கோ-சேரா எலெக்ட் ஆகியிருக்கு. UNGGIMAPனா Regional Committee of the United Nations Global Geospatial Information Management for Asia and the Pacific. இந்தியா இந்த பொசிஷன்ல 2025ல இருந்து 2028 வரைக்கும் 3-year டேர்ம்க்கு இருக்கும். சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவான ஹிதேஷ் குமார் எஸ் மக்வானா தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஃபேண்டாஸ்டிக். இன்னொன்னு இன்டர்நேஷனல் நியூஸ். பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டரா செபாஸ்டியன் லெகார்னு ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரை பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்த சயின்ஸ் செக்ஷன்.
ஸ்பார்க் 4.0 அப்படின்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இத யாரு லான்ச் பண்ணது? சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் CCRAS தான். இது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஆயுர்வேதா ரிசர்ச் கென் ஓட 4th எடிஷன். அண்டர் கிராஜுவேட் ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிசர்ச் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சை ப்ரமோட் பண்றது தான் இதோட எய்ம். காட் இட். அடுத்து ஸ்டேட் நியூஸ்ல கர்நாடகா கவர்மெண்ட் கெயில் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக? பெங்களூர்ல வெட் வேஸ்ட்ல இருந்து கேஸ் ஜெனரேட் பண்றதுக்கு கெயில் ₹123 crore செலவுல ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணுவாங்க. எவ்ளோ வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க? இனிஷியலி ஒரு நாளைக்கு 300 tons ஆஃப் வெட் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி 12 tons ஆஃப் கம்ப்ரஸ்ட் பயோகேஸும் 21 tons ஆஃப் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேன்யூரும் ஜெனரேட் பண்ணுவாங்க. கெயிலோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் நான் சொல்றேன். CMD சந்தீப் குமார் குப்தா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஸ்டேட்டஸ் மகாரத்னா. சூப்பர். அப்பாயின்மெண்ட்ஸ்ல 2 நியூஸ் இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்மனா மகாபீர் லூனவாத் ரீஎலெக்ட் ஆகியிருக்காரு. அண்ட் RBIயோட புது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா சோனாலி சென்குப்தா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. கரெக்ட். இப்போ மோஸ்ட் அவைட்டட் செக்ஷன் ஸ்போர்ட்ஸ். எஸ், வேர்ல்ட் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ஸ் பத்தி நான் சொல்றேன். இது நார்வேல இருக்கிற ஃபோர்ட்ல நடந்தது. இந்தியா 3 மெடல்ஸ், 2 சில்வர், 1 பிரான்ஸ் வாங்கி 20th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணாங்க. மெடல் டாலில டாப் யாரு? மெடல் டாலில நார்த் கொரியா தான் டாப். 23 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து தாய்லாந்து, சைனா, அர்மீனியா அண்ட் USA. நம்ம மீராபாய் சானுவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? மீராபாய் சானு விமென்ஸ் 48 kg கேட்டகரியில ஓவரால் சில்வர் மெடல் வாங்கினாங்க. டோட்டலா 199 kg லிஃப்ட் பண்ணாங்க. இதுல ஸ்நாட்ச் ஈவெண்ட்ல பிரான்ஸும் கிளீன் அண்ட் ஜர்க் ஈவெண்ட்ல சில்வரும் அடங்கும். கிரேட் கம்பேக் பை ஹர். வேற ஏதாவது நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ்? இந்தோனேஷியாவை சேர்ந்த ரிஸ்கி ஜூனியான் ஷா மென்ஸ் 79 kg கேட்டகரியில கிளீன் அண்ட் ஜர்க்ல 204 kg லிஃப்ட் பண்ணி நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. ஆசம். அடுத்தது ஏஷியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். இது நம்ம அஹமதாபாத்ல இருக்கிற வீர் சவார்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல நடந்தது. இந்தியா 11th டேஸ் ஃபினிஷ் பண்ணுச்சு. டோட்டலா 13 மெடல்ஸ், 4 சில்வர் அண்ட் 9 பிரான்ஸ். இதுல என்ன ஸ்பெஷல்னா, this is the first time India has hosted the championships. China தான் 54 மெடல்ஸோட மெடல் டாலில டாப். நம்ம ஸ்விம்மர்ஸோட அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க சிபி. இந்தியன் மென்ஸ் 400 into 200 மீட்டர்ஸ் ஃப்ரீஸ்டைல் ரிலே டீம் ஒரு புது நேஷனல் ரெக்கார்ட் செட் பண்ணி சில்வர் மெடல் வாங்குனாங்க. ஸ்ரீஹரி நட்ராஜ் மட்டுமே 7 மெடல்ஸ் வாங்குனாரு. இது ஒரு சிங்கிள் எடிஷன்ல ஒரு இந்தியன் அத்லீட் வாங்குற ஹையஸ்ட் டாலி. வாவ். விமென்ஸ் கேட்டகரியில பவ்யா சச்தேவா 400 மீட்டர்ஸ் ஃப்ரீ ஸ்டைல்ல பிரான்ஸ் மெடல் வாங்குனாங்க. இதுதான் இந்த ஈவெண்ட்ல விமென்ஸ் கேட்டகரியில இந்தியாவோட முதல் மெடல். தட்ஸ் ஹிஸ்டானிக். கடைசியா புக்ஸ் செக்ஷன். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஒரு புக்க ரிலீஸ் பண்ணிருக்காரு. புக் டைட்டில் என்ன? ஆத்தர் யாரு? புக் டைட்டில் ரெடி, ரெலவெண்ட் அண்ட் ரீசர்ஜென்ட் 2 ஷேப்பிங் அ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ். இதோட ஆத்தர் நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில்குமார் சௌவான். ஓ, சிடிஎஸ் ஜெனரல் அனில்குமார் சௌவான் அவர்களே எழுதியிருக்காரு. அப்ப இது இந்தியாஸோட ஆர்ம் ஃபோர்ஸஸோட ஃபியூச்சர் பிளான் பத்தின ஒரு முக்கியமான புக்கா இருக்கும். ஆமா, இது இந்த சீரீஸ்ல செகண்ட் புக். பென்டாகான் பிரஸ் தான் பப்ளிஷர். சூப்பர். சோ இன்னைக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் கவர் பண்ணிட்டோம். ஆமா சிபி, லிசனர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் இருக்கு. எஸ், படிச்சது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் எங்க டெலிகிராம் சேனல்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஆமா, தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மாசம் கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல டாப்ல வர வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ரிவார்ட்ஸ் ஜெயிக்கவும் உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். அதுவரைக்கும் திஸ் இஸ் நிலா and Sibi signing off. Take care and keep learning. Bye.